Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் எஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒன் டே சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது செவ்வாய்க்கிழமையிலேருந்து 3 மேட்ச் ஜூலை 14, 16, 19. இன்ஃபேக்ட் ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்குது அடுத்த வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாவேல. அதுக்கான பில்டப்னு கூட சொல்லலாம். இந்த லாஸ்ட் வேர்ல்டு கப் 2023 தோத்துட்டோம் நம்ம ஆஸ்திரேலியாட்ட ஃபைனல் அகமதாபாத்தில், ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ நல்லா வரப்போகிற ஒன் டே இன்டர்நேஷனலாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. எதிராசாக வெளில தூக்கி போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம கோச்சில். ஆமாம் ஆச்சா. இப்போ 3 ஒன் டே இங்கிலாந்து கூட இந்த மேட்ச்சு, அப்புறம் 3 ஒன் டே வெஸ்ட் இண்டீஸ் வராங்க இந்தியாவுக்கு செப்டம்பர் 27. அப்புறம் டஃபஸ்ட்டு 5 ஒன் டே இந்தியா போகுது நியூசிலாண்டுக்கு நவம்பர் 4. அப்புறம் 3 ஒன் டே ஸ்ரீலங்கா வராங்க இந்தியாவுக்கு டிசம்பர் 13. 3 ஒன் டே ஜிம்பாப்வே வருது இந்தியாவுக்கு ஜனவரி 3. ஸோ ஃபார் 17 ஒன் டே கன்ஃபார்ம்டு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. அப்புறம் ஐபிஎல்ல இதுக்கு நடுவில் இன்னும் இதெல்லாம் வரலாம், அதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போ தான் 6 மேட்ச் லைனாக தோத்துட்டு வந்து நிற்கிறோம். டிசப்பாயிண்டட் ஃபேன்ஸ், மீடியா கேள்விகளுக்கெல்லாம் எப்படியோ டப்பாச்சிட்டாங்க கோச்சு கேப்டன்லாம். டிரான்சிஷன் பீரியடு, ஐயானிவர் பிளேஸு அப்படி இப்படின்னு சொல்லி காதில் பூ சுற்றுனாங்க. பட் இந்த ஒன் டே இன்டர்நேஷ்னல் டீம் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் லுக் பார்த்தாலே ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம். பிகாஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், கேஎல் ராகுல், பும்ரா, குல்தீப் 6 எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் வின்னர்ஸ் வந்துட்டாங்க அந்த டீம் உள்ள. டெஃபினெட்லி இட் வில் பி அ டஃப் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். என்ன எனக்கு போலிங்கில் தான் கொஞ்சம் தலைவலி இருக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம். அதே சமயத்தில் இங்கிலாண்டுக்கும் ரூட்டு, பென் டெக்கெட்டு, கஸ் அட்கின்சன், ஜேம் கோல்ஸ் 4 பேர் வராங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களும் ஒன் டே ஸ்பெஷலிஸ்ட், ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட். இந்த 4 பேர் T20 விளையாடல, இவங்களாம் வராங்க. வர இந்தியாவுக்கு என்ன அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி அதே போலிங் தான், ஆல்மோஸ்ட் சேம். 6-0 நான் பர்ஃபார்மர் தோத்தோம்ல. வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், இந்த 5 பேரோட போலிங் நீங்கள் பார்த்தீங்க. இந்த 5 பேருமே 4 ஓவர்ஸ் போடவே கஷ்டப்பட்டாங்க. இவங்க 10 ஓவர் போடணும் 50 ஓவர்ஸில். என்ன நடக்க போதோ தெரியல. ஹார்திக் பாண்டியா ஏன்பா இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர், இல்லை அவர் பிஸியாக இருக்காரு ட்ரேடு பண்ணுறதில்ல, சிஎஸ்கேக்கு போகலாமா எங்கே போகலான்னு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா ப்ளே ஃபார் யுவர் கண்ட்ரி. ஏன் இன்ஜுரியா, டிராப்டு, ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் அதில் ஹார்திக் பாண்டியா இல்லைன்னா? ஹார்திக் பாண்டியா வேறு விஷயம். 5-0 ஜெயிக்கிறோம் நம்ம. ஆனால் அவர் இல்லையே இந்த சீரீஸில். எனிவே இங்கிலாந்து பவுலிங் பார்க்கும்போது பக்குங்குது. ஆமாம், அதே தான். அவங்கேயும் அதே டெல்லர், அதே வாடகை தான். ஆனால் பேரை பாருங்கள், ஆர்ச்சர், டங், இந்த 2 பேர் தான் எல்லாருமே ட்ரபிள் பண்ணுது ஷார்ட் பிச் பவுன்சரில். ஆனால் ரோஹித் சர்மா, விராட் கோலி அசர மாட்டாங்க ஷார்ட் பிச்சுக்கு. சாம் கரன் நடப்பிடிக்கிறால போக மாட்டேன்னு. ஆதில் ரஷீது, லியாம் டால்சன், வில் ஜாக்ஸ் அண்ட் இந்த 6 போலரு. நாம பார்த்தா இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். அதனால் தப்பு இல்லை அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில். எது இவங்களை திருப்பி கூப்பிட்டு வரேன்னு. நாங்கள் தான் அவுட் ஆகிறோம்ல, சும்மா தமாஷை. ஏன்னா இன்னொரு சேனல் இருக்குது பாலா ஸ்பீக்ஸ்ன்னு, என்டர்டெயின்மெண்ட், வெளிநாடு வீலாக்லாம் இருக்குது. அதில் நான் சிங்கப்பூர், துபாய், ஒமானு, இன்னும் லண்டன், அமெரிக்கா, தாய்லாந்து, மலேசியா போனதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லார்ட்ஸ் கிரவுண்ட்லாம் போய் கவர் பண்ணியிருக்கேன் நான் மேட்ச்சு. அதெல்லாம் இருக்கும். அந்த சினிமா விமர்சனம் வேறு நிறையா இருக்குது, பாருங்கள். பிடிக்கல எனக்கு போயிட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. பாலா ஸ்பீக்ஸ் அந்த சேனல் பேர். என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ வேணாலும் அதில் போட்டிங்கன்னு நல்லாயிருக்கும். ஒன்று நான் போட்டுருவேன். இப்போ நான் அந்த போலிங் சொன்னால இங்கிலாந்து போலிங்கு 6 பவுலர்ஸ், அது கூட ஜோ ரூட்டு சேர்த்துங்க, பேத்தல், ஜேகே பேத்தல் சேர்த்துங்க, அவங்களும் போலிங் போடுவாங்க. பையன் சொன்னால ஜேம்ஸ் கோல்ஸ், யார் பாது அப்படின்னு கேட்பீங்க. இவர் அவங்க ஊர் சூரியவன்ஷி. ஆனால் இப்போ 22 வயசு ஆயிடுச்சு. அவர் 16 வயசுல டெபு ஆகிட்டார். எந்த அளவுக்கு நான் சசெக்ஸ் கவுண்டிக்கு விளையாண்டார் 16 வயசில். அப்புறம் 400 அடித்தார் அந்த சீசனில். 1000 ரன் ஸ்கோர் மோர் தென் 1000 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் இன் ஒன் சீசன் டீம் ஏ டிவிஷன் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் மட்டும் ஒரு 3441 ரன்னும், ஐஎஸ் ஸ்கோர் 224, 74 விக்கெட் எடுத்திருக்காரு. யார் ஒருத்தர் ரெட் பால் கிரிக்கெட் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இங்கிலாந்து கண்டிஷன், ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இந்த பையனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவரை பற்றி நமக்கு நிறைய தெரியாது, தெரிஞ்சே ஒன்றும் பண்ண முடியல. தெரியாதவர் ஒருத்தர் வர்றாரு, என்ன போது தெரில. ரைட், மிடில் ஓவரில் மட்டும் நீங்கள் விக்கெட் எடுக்கலன்னு வச்சுங்களேன், ஃபர்கெட் இட். நானும் எதிர்பார்க்கல நீங்கள். ஆமாம், இந்த பிச் இருக்குல்ல, இதில் ஐஎஸ் ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா? எட்ஜ்பஸ்டனில் விளையாட போகிறாங்க. 408 for 9 இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணாங்க நியூசிலாண்டுக்கு எதிராக. அது ஆச்சு 10 வருஷம் முன்னாடி. இருந்தாலும் ரெக்கார்டு பேசுவாங்கள்ல. அதே மாதிரி ஐஎஸ் ரன் சேஸ் பண்ணது இந்த கிரவுண்டில் 332 for 7 இங்கிலாந்து சேஸ் பண்ணிச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக. 5 வருஷம் முன்னாடி தான் 332 சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இங்கிலாந்து பிச் கண்டிஷன், ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ப்ரெடிக்ட் பண்ணி திடீர்னு மழை பெய்யும். ராத்திரி 10 மணி வரைக்கும்லாம் வெயில் அடிக்கும். நான் போயிருக்கேன், அவங்களாம் பார்த்துருக்கேன். ராத்திரி 10 மணிலாம் நம்ம வெயில் அடிக்குதுன்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் லைனர்லேருந்து கரெக்டாக போடணும், அது ரொம்ப முக்கியம். மிடில் ஓவரில் விக்கெட் எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தெர் இஸ் நோ அஸ்வின், தெர் இஸ் நோ ஜடேஜா அண்ட் ஆல். அண்ட் பும்ரா மட்டும் தான். அதுவும் பும்ராவும் 2023 அப்புறம் வராரு ஒன் டேக்கு. ஆமாம், ராங் ஃபார்மேட்டில் அவர் விளையாட வச்சாங்க T20 ஃபார்மேட்டில். ஐபிஎல்லையும் இன்டர்நேஷ்னல் T20லையும். அவர் ஆக்சுவலாக இங்கே தான் தேவை. நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் வேறு வருது, டெஸ்ட் மேட்சுக்கெலாம்.
அதை ஒரு T20யில் போட்டு அவர் ஷோல்டர் இன்ஜுரி ஆகி ஏகப்பட்ட இன்ஜுரி கம்பேக் எஸ் நோ டென்ஷன் ஆக்கி விட்டு என்ன அவங்க பாருங்கள் ஜிம்மி ஆண்டர்சனுக்குலாம் அந்த IPL கான்ட்ராக்ட் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையா. இங்கிலாந்து பர்மிஷன் தரல, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம். அதனால தான் 1000 விக்கெட்டுக்கு மேலே எடுத்தாங்க அவர் ஸ்டூவர்ட் பிராடோ. நம்ம எல்லாத்துலேயும் இவரை போட்டு விளையாட வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் பிளேயர் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணல. இன்னொரு பாதிப்பு தான் ஹார்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இன்ஜுரி. இங்கிலாண்டு 7 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, அது சொல்ல மாதிரி பாருங்க. ஆமாம், ஜேக்கப் பேத்தல், கஸ் அட்கின்சன், சாம் கரன், இந்த பொம்பாலும் சொன்ன ஜேம் கோல்ஸ், வில்ஜாக்ஸ், அப்புறம் ரெஹான் அஹமத் லெக் ஸ்பின்னர் அண்ட் லியாம் டாசன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இத்தனை பேர் இருக்காங்க, 7 ஆல்ரவுண்டர் அவங்கக்கிட்ட. இந்தியா கிட்ட இருக்காங்களே வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ஹர்ஷித் ராணா 3 ஆல்ரவுண்டர். 30 ஓவர் போடுவாங்களா அவங்க 3 பேர். வெயிட் அண்ட் சி. குல்தீப் யாதவ் இருக்கார், சைனா மேன். குல்தீப் யாதவ் பும்ரா 10 ஓவர் கண்டிப்பாக போட்டுருவாங்க. வாட்ச் அவுட் பிளேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அப்வியஸ்லி ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், கில்லு. போலிங்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, டு சர்டன் எக்ஸ்டென்ட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் குல்தீப் யாதவ் மஸ்ட் ஃபயர் பிளேயர்ஸ் டு வாட்ச். இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தான் நான் சொல்கிறேன், சும்மா 4 பேர் சொல்கிறேன். ஜோ ரூட்டு, ப்ரூக் அண்ட் பட்லர், பிபி, அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், டங்கு, அப்புறம் ஆதில் ரஷீத் லெக் ஸ்பின்னர் சார். விக்கெட் டேக்கர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ். 4 ஓவர்லேயே கலக்கினார். இப்போ 10 ஓவர் போடுவார் அவர், தப்பிக்க முடியாது அவர் பால்லேருந்து. விராட் கோலி வல்னரபிள் அகைன் லெக் ஸ்பின், அது வேறு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிச் இருக்குல்ல, இதில் நிறையா ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. அதில் ஒன்று வந்து பிராயன் லாரா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் டெஸ்ட் மேட்ச்சில் ஹையஸ்ட் 400 ரன் அவர் தான். சரி, அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இருக்குல்ல, அதை நம்ம ஊரில் ரஞ்சி விளையாடுற மாதிரி அங்கே கவுண்டிஸ். அதில் இவர் வந்து 501 நாட் அவுட். ஆமாம், ஒரு மேட்ச்சில் துராமுக்கு எதிராக. அந்த துராமில் போத்தம்லாம் விளையாண்ட காலம் அது. அந்த கவுண்டிக்கு 1994, அதான் இது வரைக்கும் ரெக்கார்டு. டொமஸ்டிக்கில் ஹையஸ்ட் அடித்தது 501. அப்பா 19, அதுவும் இங்கிலாந்து. வெஸ்ட் இண்டீஸுக்கும் அது ஏலியன் கண்டிஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டாராக உருவெடுத்தது பிராயன் லாரா. இந்த பிச்சில் தான் நடந்தது. ஸோ பேட்டிங் பிச்சுன்னு அதான் சொல்ல, இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் பேட்டிங். ஸ்டெடி, ஒரு 5-6 ஓவர் ஸ்டெடி ஆனால் யூ கேன் ஸ்கோர். எடுத்தோன்னே நான் புக் பண்ண போகிறேன்னு இப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்க, கஷ்டம் தான். பட் ரோஹித், கோலி, KL ராகுல், கில்லு, அவங்களுக்கு தெரியும். ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தானே ஸ்கோர் பண்ணார் முடிஞ்ச T20யில். மற்றவங்க தானே அந்த நிறையா லெஃப்டிங்கை சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் விளையாண்ட ஒன் டே இன்டர்நேஷ்னலில் பெஸ்ட்டு ஒன் டே ஹிஸ்ட்ரியிலே இருக்குது இந்த கிரவுண்டில் நடந்தது. 1999 வேர்ல்ட் கப் செமிஃபைனல், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அங்கே ஆலன் டொனால்ட், ஷான் போலாக்லாம் இருந்தாங்க. அதில் நீங்கள் அது ஹைலைட்டை தேடி பாருங்கள். மேட்ச் டை ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஹெர்சல் கிப்ஸு, அப்போ ஸ்டீவாவ் தான் அங்கே கேப்டன். ஆமாம், அந்த டீமில் பாண்டிங் இவங்களாம் இருந்தாங்க. மஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், யூ ஹேவ் அன் ஐடியா. அந்த பிச்சில் தான் நீல் பைட்டிங் மேட்ச்சு, லோ ஸ்கோரிங் கேம் தான், 200+ என்னமோ தான். அது டை ஆகிடுச்சு. ரைட், இந்த 17 ஒன் டே வில் டிசைட் இந்தியா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகிறீங்கன்னு. நம்ம ஓன் கண்டிஷனில் லைனாக 10 மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல் விளாண்டோம் 2023 வேர்ல்ட் கப்பில். பட் ஃபைனலில் பேட் கமின்ஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டார். இப்போ வேர்ல்ட் கப் வந்து ஏலியன் கண்டிஷன், சவுத் ஆஃப்ரிக்காவில் விளாடணும். டர்பன், ஜோன்ஸ்பர்க்லாம் பார்க்கணும் இந்த வேர்ல்ட் கப்பில் என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு. எனிவே, ஹேவிங் செட் தட், ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பு செமிஃபைனலுக்கு வந்துருச்சு. அதை பற்றி நான் பேசுவேன். ஸ்பெஷலி இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினா பிடிக்குதாலே அதுவும் பாருங்களோட ப்ரிவியூ வரும். ரைட், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். பிக் பேஷ் இருக்குல்ல ஆஸ்திரேலியாவில், ஃபஸ்ட் டைம் குளோபலாக போகிறோன்னு டிசம்பர் 16 பிக் பேஷோட ஃபஸ்ட் மேட்ச் மெல்பர்ன் ரெனேகட்ஸ் வர்சஸ் பெர்த் ஸ்கார்ச்சர். இந்த மேட்ச் சென்னையில் நடக்க போச்சு. சேப்பாக்கில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காது. எவ்வளோ பெரிய நியூஸு. நம்ம தான் ஊராக தெரிய போய் விளையாடுவோம். துபாயில் விளையாடலாமா, சவுத் ஆஃப்ரிக்காவில் விளையாடலாமான்னு. ஆஸ்திரேலியா இஸ் கம்மிங் இயர். பிக் பேஷ் ஸ்டார்ட் ஆகும் போது இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நல்ல நியூஸ். அதை பற்றி மோர் டீட்டெயில் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். பொறுமை பார்த்து 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.